ஃபைனலாக சோனி நம்மளோட ஸ்பைடர்மேன் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சும்மா பங்கமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடர்மேனாகவே இல்லை, டோட்டலாக மேன் ஸ்பைடராக மாறதுக்கான அடித்தளம் தான் இருக்குது. இதில் ஸ்டார்டிங்கே எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவர் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே தனியாக யாருமே இல்லாமல் நல்லதெல்லாம் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாங்க. எனக்கு கீயெல்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த விஜிலாண்டியாக சுற்றிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்மே இறந்துடுறாங்க. அப்புறம் லவ் ஃபெயிலியர் ஆயிடுது. ஃப்ரெண்டு கூட பேச முடியல. பேசிக்காக அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் போட்ட ஸ்மெல்லால் உங்களுக்கே தெரியும், எல்லாமே ஒரு மறந்துட்டாங்க. இதில் எம்ஜேக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் இருக்குது. இதை பார்த்து அவர் ரொம்ப மனசு உடஞ்சு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும்போது, என்னடா வாழ்க்கை, நமக்கு நமக்கு இருந்த ஆண்ட்மேவும் இல்லை எம்ஜேவும் இல்லை அப்படின்னு ஃபீலிங்கில் முழுகும்போது அவருக்கு வந்து அந்த மியூட்டேஷன் சொல்லி ஒன்று நடக்குது. அப்போ இருக்குது அந்த ஸ்பைடர்மேனோட அந்த மியூட்டேஷன் நடக்குது. அந்த மியூட்டேஷனில் இப்போ இந்த நீங்கள் அமேசிங் ஸ்பைடர்மேனில் ஸ்டார்டிங் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம பீட்டர் ஒரு சில விஷயத்தால் அவதிப்படுவார். இந்த ஹைப்பர் நாய்ஸு, வெளியில் கேட்குற சவுண்டெல்லாம் கேட்கும், ரொம்ப எச்சா கேட்கும். சின்ன வண்டு ஊர்னவங்க கூட நடக்கிற சவுண்டு, வெளியில் ஹார்ன் அடித்தா கேட்குற சவுண்டு, இதெல்லாம் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு அமேசிங் நார்மல் ஸ்பைடர்மேனில் வர மாதிரி ஆர்கானிக் வெப் சூட்டரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு இருக்கிற ஸ்பைடர்மேன்லேயே வச்சு இவர் தான் டாப்புங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வெப்போ ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா நீங்கள்? நீங்கள் வந்து அந்த ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து ட்ரெயினை நிறுத்தும் போது தான் வெப் ஒரு ஸ்ட்ரென்ட் காட்டியிருப்பாங்க. இது வந்து அந்த பிளேடவே சில்லு சில்லாக உடைக்கிற மாதிரி, அதுவும் அவங்க ஒரு நிஞ்சாவோட பிளேடவே சில்லுன்னு உடைக்கிற மாதிரி அந்த வெப்போட அந்த ஆர்கானிக் வெப்போட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு காட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பங்கமான ஜாக்கி சான் ஸ்டைல் ஃபைட் ஒன்று இருக்குது. அது கோரியோகிராஃப் பண்ணது ஜாக்கி சான் தான். அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய்.